அன்பு நேயர்களே, கலை வண்ணங்களில் இயேசுவின் எண்ணங்கள் நிகழ்ச்சியின் வழியாக நாம் இறை செய்தியை தியானிப்போம். இந்த ஆன்மீக ஓவிய தியான முறையில் நாம் தியானிக்க இருக்கின்ற இறை செய்தி மார்க்கு நற்செய்தி பிரிவு 7 இறை சொற்றொடர்கள் 14 முதல் 23 வரை உள்ள வார்த்தைகள். இதிலே இயேசு கிறிஸ்து அருமையான செய்தியை நமக்கு கொடுக்கின்றார். வெளியிலிருந்து நமக்கு உள்ளே செல்லுகின்ற நிகழ்வுகள் அல்லது உணவுப் பொருட்கள் அல்லது விஷயங்கள் நம்மை என்ன செய்கிறது என்பதையும், நமது உள்ளத்திலிருந்து சிந்தனையாக வெளிவருவது நமக்கு எதை ஏற்படுத்துகிறது என்பதை பற்றியும் அவர் சொல்லுகின்றார். நாம் அதை அழகான ஓவியத்தின் வழியாக பார்க்கலாம். நம் இதயம் அழகான ஒரு இதயம், கடவுள் நமக்கு படைத்து கொடுத்த இதயம். தாயின் கருவிலே உருவாவதற்கு முதலிலே கடவுள் உருவாக்கிய ஒரு உறுப்பு இதயம். அந்த விதத்தில் இந்த இதயத்திற்குள் செல்வதற்கு என்ன நிகழ்கிறது என்பதை பார்க்கலாம். வெளியிலிருந்து இதயத்திற்குள் செல்வது மனிதர்களை தீட்டுப்படுத்தாது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். ஆனால் மனிதனுக்கு உள்ளிருந்து வெளிவருகின்ற தீய எண்ணங்கள், பாவ செயல்கள், பிறரை காயப்படுத்துகின்ற செயல்பாடுகள், பிறர் அன்பு பணிக்கு எதிரான செயல்பாடுகள் மனிதனை காயப்படுத்துகின்றது அல்லது அவனை தீட்டுப்படுத்துகின்றது என்று சொல்லுகின்றார். இப்படி வருகின்ற தீமைகளை மனிதன் நன்மையாக மாற்றுவதற்காக இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். வாழ்க்கை சூழ்நிலையிலே கண்டிப்பாக தீய எண்ணங்கள், தீய செயல்பாடுகள் நமக்கு வரத்தான் செய்யும். ஆனால் அந்த தீமையை நாம் நன்மையாக மாற்றுவது எப்படி? கடவுள் பல நல்ல திறமைகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த திறமைகளை நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும். அவற்றை நாம் கலை வடிவிலே நல்ல திறமைகள் வழியாக, நல்ல சொற்கள் வழியாக நாம் அவற்றை மாற்றுகின்ற பொழுது அவைகள் கலைநயத்தோடு நமக்கு இறைவனுடைய ஆசிரை பெற்று தருகின்றது. பார்க்கலாம், இப்படிப்பட்ட எண்ணத்தோடு நாம் இருக்கின்ற பொழுது, நன்மையை வெளிப்படுத்துகின்ற பொழுது என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். அழகான ஒரு மயிலாக மாறியிருக்கிறது. ஆகவே நாம் இந்த நாள் முழுவதும் நமக்கு உள்வருகின்ற தீய எண்ணங்களை, தீய செயல்பாடுகளை நன்மையாக மாற்றி இந்த நாள் முழுவதும் இந்த செய்தியோடு நாம் தியானித்து நமது வாழ்வை தொடருவோம்.